வெல்கம் டு செந்தில் குசின்ஸ் பேஜ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஈஸியாக ரசம் எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு 4 தக்காளி வந்து நல்லா அறுத்து, அதாவது பாதி அறுத்து அதை ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஆறணுன்னு அதை வந்து நல்லா மசிஞ்சு வச்சுக்கிறேன். அது கூட வந்து இந்த அளவுக்கு ஒரு புளி எடுத்து, புளி வந்து நல்ல கரைச்சல் அது தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த புளி கரைச்சல் கூட இது கூட சேர்த்திக்கிறேன். இப்போ திருப்பியும் வந்து அது கூட வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுக்கிற ஒரு வெள்ளை வெங்காயம் வந்து ஒரு 5 பல்லு பூண்டு, அப்புறம் நல்லா பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை வந்து பாதி வந்து இதில் சேர்த்து வைக்கிறோம். இப்போ அது கூட வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சம் சீரகத்தூள், அப்புறம் குருமிளகுத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் ரசப்பொடி நான் சேர்த்துக்கிறேன். இது கூட இதெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா இது கூட வந்து அசப்பொட்டிட்டா, அதாவது நம்ம பெருங்காயத்தூளையும் சேர்த்து போகிறோம். இப்போ அது கூட பெருங்காயத்தூள் சேர்த்து இது நல்லா கலக்கி வச்சுக்க போகிறோம். இப்போ பெருங்காயத்தையும் போட்டு நம்ம வந்து நல்லா கலக்கி வச்சுருக்கிறோம். வாங்க நம்ம தாளிக்கிற போர்ஷனுக்கு நம்ம போவோம். இப்போ பாத்திரத்தை எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போட்டு பொரிக்க வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வரமிளகா சேர்த்தியாச்சு. வரமிளகா நல்லா பொரிஞ்சோடனே இப்போ நம்ம வந்து பூண்டு, வெங்காயம், நுனியாக சின்னதாக நறுக்கின கருவேப்பிலையும் வந்து சேர்த்திக்கிறோம். இது நல்லா தாளிக்க போகிறோம். இது நல்லா வெங்காயம் வெந்தோடனே நம்ம வந்து இது கூட இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்த போகிறோம். இந்த அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தோன்னே இதை நல்லா கலக்கி விட்டு, இது கூட உப்பு சேர்த்தாச்சு. இது நல்லா கலக்கி விட்டுருவணும். இப்போ இது கூட நம்ம வந்து அந்த தக்காளி, கார்லிக்கு, இடிச்சு வச்ச கார்லிக்கு எல்லாம் போட்ட அந்த மசாலா போட்ட இது வந்து சேர்த்தி இது கொஞ்சம் லைட்டாக இது இன்னும் தண்ணி ஊற்றணும். ஏன்னா இது குழம்பு பக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ரசம் கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து நம்ம லைட்டாக கொதிக்க விட போகிறோம். நான் ரசம் கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல் தான் பண்ணுறேன். ஏன்னா வந்து வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் வராங்க, அதனால் லார்ஜ் ஸ்கேல் தான் பண்ணுறேன். பெரிய பாத்திரத்தில் போட்டு ஒரு 3 லிட்டர் வர மாதிரி நான் ரசம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது லைட்டாக கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சோடனே நம்ம வந்து கொத்தமல்லி தலையை வந்து போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து நுணுக்கி வச்சுக்கிற இந்த கொத்தமல்லி தலையை தான் சேர்த்த போகிறோம். கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 3 நிமிஷம் சிம்மில் போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த ரசத்தோட மனம் அப்படியே இருக்கும், இல்லாட்டி ரசத்தோட மனம் வந்து போயிடும். இப்போ நம்ம 3 நிமிஷம் வந்து நல்லா ரசத்தை கொதிக்க விட்டாச்சு. இன்னும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரசம் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு நீங்கள் சாப்பிட்லாம். என்னோடய பேஜில் வந்து இந்த ரச ரெசிபி பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய பேஜ் செந்தில் குசின்ஸ் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you so much.